கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு தன்னை தாக்கியதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட தனக்கு வாய்ப்பு தருவதாக குமரகுரு தெரிவித்ததாகவும், ஆனால் வேறொருவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதால் அது குறித்து வாட்ஸ்அப் குழுக்களில் தனது வருத்தத்தை பதிவு செய்ததாகவும் கூறியுள்ளார். இந்நிலையில் குமரகுரு உளுந்தூர்பேட்டையில் உள்ள தனது வீட்டிற்கு அழைத்து பேசிக் கொண்டிருந்த போது தனது மனைவி கண்முன்னே தன்னை தாக்கியதாகவும், இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வீட்டுக்கு போகும்போது நம்ம கட்சி நிர்வாகிகளாக வந்துட்டு ஒரு 10 பேர் இருந்தாங்க. நகசார் அண்ணன் தவிர இருந்தார். நம்ம மாஸ்டர் அண்ணன் குமரகுரு வந்துட்டு அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி கையால் நெட்டுத்திரை அடித்து என் மனைவி எதிர்க்கே எனக்கு கழுத்து பிடிச்சி நெருக்கி வந்தார். நெரிச்சாட்டு அண்ணன் நகசார் அண்ணன் தவிர தான் தடுத்து விட்டார். தனசேகர் லயன் வேலேஸ்ன்றது 2 பேர்லாம் வந்துட்டு தடுத்து விட்டு எனக்கு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அவர் தான் உறுதிப்பட்ட ஜிஹெச்லேயும் சேர்த்தாங்க. நான் எந்த தப்பும் செய்யாத 20 வருஷம் அண்ணன் குமரகுருடைய காலடி தான் நான் விழுந்துருந்த விசுவாசம். என்னை போயிட்டு அவர் கைத்திலே அடிச்சிருந்தாங்க. என்னை வந்து கொலை மிரட்டு விடுக்கிறாரு. நாளைக்கும் சரி இன்றைக்கும் சரி எனக்கோ என் குழந்தை என் குடும்பத்துக்கோ ஏதாவது உயிருக்கு ஆபத்துனாக்கா அது அண்ணன் குமரகுரும் அவருடைய சன்னு சதீஷன் தான் பொறுப்பு. எந்த நேரத்தினாலும் எனக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்படுது. என் குடும்பத்தை வந்துட்டு கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணனும் விழுப்புரம் மாவட்ட செயலர் அண்ணன் சிபிஎஸ் அண்ணா அவர்கள் தான் வந்துட்டு அவங்களுடைய பாதங்களை பணிஞ்சு கேட்டுக்கிறேன். பாதிக்கப்பட்ட என்னுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு நீதி வேணும். எனக்கு ஏற்பட்ட நிலைமை வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அதிமுக தொண்டனுக்கும் வந்துடக்கூடாது. தாக்கப்பட்டதாக கூறப்படும் அதிமுக நிர்வாகி கிருஷ்ணன் தரப்பில் இதுவரை காவல் நிலையத்தில் எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அதிமுக நிர்வாகி கிருஷ்ணனின் குற்றச்சாட்டுகளை அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு மறுத்துள்ளார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் தன் மீது அவதூறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.